ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணுமாயா சாத்தன் மடம். ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சுவாமிஜி. நம்ம தொடர்ந்து சனி பயிற்சியுடைய பலன்கள் பார்த்துட்டு இருந்தோம், சனி பயிற்சியோட ஜாக்பாட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இந்த சனி பயிற்சினால் வரக்கூடிய பாதிப்புல இருந்து நம்மளை எப்படிலாம் தற்காத்துக்கலாம், இந்த சனி பயிற்சியை வெல்லக்கூடிய ரகசியங்கள்லாம் என்னென்ன? சனியை பொறுத்த வரைக்குமே சனியை ஜெயித்தவர்கள் என்று யாரும் இல்லை. உண்மையை சொல்லப்போனால் சனி இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் பிளானட் இந்த 9 கிரகங்கள்ல. பட் ஆனால் சனிக்கு சில சாஃப்டான ஒரு கான்செப்ட்லாம் இருக்குது. என்ன அப்படின்னா, அன்னதான பிரபுன்னு பேர். சனி அடியாருக்கு எளியவன்னு பேர், எளியவருக்கு எளியவன், தொண்டனுக்கு தொண்டன்னு பேர். அப்போது எந்தெந்த நாளில் எதை பண்ணால் எந்தெந்த ராசிக்காரர்கள் சனியை இம்ப்ரெஸ் பண்ணலாம், சனிகிட்டேருந்து வர பிரச்சனைகள் வந்து தன்னை தற்காத்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான். அது மட்டும் இல்லாமல் இந்த பரிகாரங்கள் பண்ணால் குபேர சம்பத்துகள் யாருக்கு கிடைக்க போகுது, யாருக்கெல்லாம் குழந்தை, யாருக்கெல்லாம் வேலை கிடைக்க போகுது போன்ற நிறைய விஷயங்களை நாம் ராசி ரீதியாக பார்த்து விடலாம். சுவாமிஜி, கடகராசிக்காரர்கள் சனியை வெல்லக்கூடிய ரகசியங்கள்லாம் என்னென்ன? கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே கடகராசிக்காரர்கள்லாம் ஒரு சங்கம் வைத்து தேடிக்கொண்டிருக்கிறார்கள். கடகராசிக்காரர்கள் சனியை எப்படி ஜெயிக்கிறது, உலகத்தில் ஜெயிக்க முடியாத ஒரு ஆள் யாரு அப்படின்னா இந்த சனி பகவான் தான். ஏன்னா உங்களுக்கு ஜென்ரலாகவே எட்டுக்குடையவன் குட்டிச்சோறாக்குவான் என்பது விதி. அவ்வகையில் எட்டுக்குடையவனாக போயிட்டான். இந்த ஆள் வேறு இப்போ அஷ்டம சனியாக இருக்கார். அஷ்டம சனிலேருந்து ரிலீவ் ஆகிட்டார். எப்பா சந்தோஷம், தேங்க்யூ யுவரானார், தேங்க்யூ. அப்போ 9ஆம் இடத்துக்கு போயிட்டார். அப்போ 9ஆம் இடத்துக்கு சனி பகவான் போயிட்டார். இப்போ இதுக்கு மேலே அவனை ஜெயிக்க போகிறதுக்கு ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் சனி பகவானை பொறுத்த வரைக்குமே 1000 தான் இருந்தாலும் 8க்கு அதிபதி அவன். அவன் எங்கே போனாலும் ப்ராப்ளம் தான். ஸோ அப்போ 9ஆம் இடத்துக்கு போனாலும் ப்ராப்ளம் தான் பண்ணுவான். அப்போ ப்ராப்ளம் பண்ணுற சனி பகவானை கடகராசிக்காரர்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறது? ஏன்னா இவங்களுக்கு ஜென்ம எதிரி இப்படி இருந்தா. அப்போது இவர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, பெரும்பாலும் சனி பகவானுக்கு வந்து கழிவறைகள் இதெல்லாம் வந்து 8ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச்சுவரி, கழிவறை, அதே மாதிரி வந்து செருப்பு வைக்கிற இடம், அதே மாதிரி வீட்டுடைய வெல்லு, கிணத்துடைய பேக் சைடு, ஒரு வீட்டிலே இருக்கிற ஹிடன் பிளேசஸ் எல்லாமே வந்து சனி பகவான் தான். ஒரு ஊரினுடைய மறைவிடமே வந்து சனி பகவான் தான். அப்போது இவர்கள்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பெரும்பாலும் இந்த செருப்பு தைக்கிற தொழிலாளிகளுக்கு உதவி செய்கிறது, யாருக்கேனும் இது ஒன்றும் ஆன்மீக ரீதியாக சொல்கிறதா இருந்தால் பாதுகைகள் வாங்கி தர்றது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மகான்கள் மாதிரி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பாதுகை வாங்கி தர்றது. ப்ளஸ் வந்து அவர்களுக்கு வந்து இப்போ திருவண்ணாமலை கிரிவலி பாதை போகிறவங்களுக்கெல்லாம் செருப்பு வாங்கி தர்றது போன்ற விஷயங்கள்லாம் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் ஆல்சோ கடகராசிக்காரர்களுக்கு பெஸ்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்கள் கொடை பாதத்தோட இதோடய சேர்ந்து அட்டாச்சாக கம்ஃபர்ட் பண்ணுற விஷயம், கொடை, விசிறி, இது எல்லாமே இது மாதிரியான ரியலான விஷயங்கள். அதாவது வந்து ஒரு மனிதனை கம்ஃபர்ட் பண்ணுறதுக்கான ரியலான விஷயங்கள் வாங்கி தர்றது. பலகை வாங்கி தந்தாலும் அது சனிக்குரியது தான். செருப்பு வாங்கி அதனால தான் சனியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, சடாரி வழிபாடு வந்து ரொம்ப பெரிய பிரதானமாக சொல்லுவாங்க. சடாரி வழிபாடு, பெருமாளுக்கு கீழே சடாரி இருக்கும், சடாரி எடுத்து தலைமையில் வைப்பாங்க. அது காரணம் என்ன, அது ஏன் வந்து இவ்வளோ சூப்பர் அப்படின்னா, அது சாட்சாத் சனினாலே உழைப்பின் கால்கள் என்று பெயர். உழைப்பு தான் சனி. ஸோ அந்த கால்களை போட்டுற விஷயம். அப்போ இவர்கள் வந்து பெரியவங்களுக்கு கால் பிடிச்சி விடுறது, அவங்க அப்பா அம்மாவுக்கு கால் பிடிச்சி விடுறது, அந்த மாதிரி காலுக்கு பாத சேவை, யாருக்கான இவங்க வீட்டு குரு ஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கு பாத பூஜை செய்கிறது. இது எல்லாம் கடகராசிக்காரர்கள் சனியை கண்ட்ரோல் பண்ணுற ஆக்டிவிட்டி. சனியை கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய பயங்கரமான விஷயம்லாம் கிடையாது. அவர் சில விஷயங்களில் ரொம்ப லாக் ஆகிடுவார். பர்சனலி, சென்டிமெண்டலி பாத பூஜையெல்லாம் பண்ணிங்கன்னா பக்கத்தில் அவ்வளோதான், என்னடா கமிட் ஆகிடுவார், என்னடா பண்ணி ஆகணுமேங்கிற கமிட்மெண்ட் ஆகிடுவார். அந்த மாதிரி சனி பகவான் கடகராசிக்காரர்களுக்கு ஜென்ரலாக, நான் என்ன சார் கமிட்மெண்ட்டு, இவனா சார் கமிட்மெண்ட் ஆகிறான், 2.5 வருஷமாக நான் கால் விழுந்து கதறி எழுதேன், என்னெல்லாமோ சொல்லி பார்த்தேன், அப்போ கூட உடவே இல்லை சார் அவன் அப்படின்னா, நீங்கள் பாருங்கள், அப்போல்லாம் அவர் கேட்குற மூடில் இல்லை. இப்போ தான் அவர் 9ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. இந்த ஆக்டிவிட்டி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அடுத்ததாக பெரும்பாலும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசனங்கள் செய்து தரலாம். ஆசனங்கள்
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யாகசாலை பண்ணுறவங்களுக்கெல்லாம் யாக பீடங்கள், யாகம் பண்ணுறதுக்கான அமைப்பு, யாகத்துக்கு செங்கல் வாங்கி தர்றது, யாகத்தில் உட்காந்து பூர்ணாவதியெல்லாம் பண்ணுறதுக்கான அந்த யாக கரண்டி, அதே மாதிரி உட்காந்து பண்ணுறதுக்கான சிம்மாசனம், இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் சாட்சாத் சனிக்கு. எதில் பண்ணலாம்? வன்னி மர குச்சியில் பண்ணலாம். வன்னி மர குச்சி தான் சனீஸ்வரனுடைய இது. பெரும்பாலும் சனியினுடைய உலோகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கருங்கல் இருந்தா, கருங்கல் சிலைகள் வாங்கி தர்றது சனிக்கு பெரிய பிரீதி. கருங்கல் சிலைகள் வாங்கி தர்றது. அதே மாதிரி பெரும்பாலும் வந்து நீங்கள் இது நல்லெண்ணெய் ப்ளஸ் வந்து இது சங்கு புஷ்பங்கள் வாங்கி தரது பிரதி கடகராசிக்காரர்கள் பெரும்பாலும் டிவைனாகவே இப்போ நான் சொன்ன ஆக்டிவிட்டிலாம் பண்ணுங்கள். திருப்பதிக்கு ஒரு தடவை பாத யாத்திரை பெஸ்ட்டு. இப்போ கடகராசிக்காரர்கள் அப்படியே கிளம்புங்க. நெஞ்சம் உண்டு, நேர்மை உண்டு, நடராஜா சர்வீஸ் தான். நேராக நடக்க ஆரம்பிச்சிருங்க, சனியை ஜெயிச்சிடலாம். பொதுவாகவே இந்த சனி பயிற்சியை பொறுத்த வரைக்குமே சனினாலே எல்லாருக்குமே ஒரு பயம்தான். இந்த மார்ச் 6ஆம் தேதி வாக்கியப்படி சனி பகவான் கும்பத்தில் இருந்து மீனத்திற்கு வருகிறார். ரொம்ப பிரமாதமான விஷயங்க, சூப்பரான விஷயம். பட் ஆனால் இதனால் ஏற்படக்கூடிய வைப்ரேஷன், இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன அப்படின்னு பார்க்குறோம். அதில் என்ன முக்கியமான பாதிப்பு அப்படின்னா, இத்தனை நாள் சனி தன்னுடைய சொந்த வீட்டில் இருந்தார். அவர் தன்னுடைய வீட்டில் ஆட்சி பெற்று அமர்ந்திருந்தார், அது வேற. இப்போ மீனத்துக்கு வருகிறார். இது குருவினுடைய வீடு. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு எஸ்பெஷலான ஒரு பயிற்சினா அது எக்ஸ்க்ளூசிவான இது ஒரு பயிற்சி. என்ன காரணம்? இந்த கார்னர் குருவினுடைய வீட்டுக்கு திரும்ப இதே சனி இங்கேயே வர்றதுக்கு ஒரு டப்பாக்கு 2.5 வருஷம்னு கணக்கு போட்டுக்கோங்க. மேஷ ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி 12 2.5 கணக்கு போட்டுக்கோங்க. கிட்டத்தட்ட 30 வருஷம் வந்துடும். 30 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இதே மீனத்துக்கு திரும்ப வர போகிறார். சார் அவர் வந்தா என்ன, வராட்டி எனக்கு என்ன சார் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மீனம் என்பது காலபுருஷனுக்கு 12ஆம் இடம். இங்கே சனி பகவான் செயலற்று போகிறார். அதாவது தன்னுடைய சுப கிரணங்களை அள்ளி தருகிறார். அதென்ன சுப கிரணம் என்றால் மங்கள சனியாக மாறுகிறார். நல்லதை தருகிறார், நல்லவற்றை தருகிறார். ஏன்னா குருவினுடைய வீடு என்பது கோயில் மாதிரிங்க. அந்த கோயிலுக்குள்ள வந்து சனி பகவான் போகும்பொழுது என்ன ஆகும்னா அமைதியாக இருக்கிறார். சனி பகவானே என்ன ஆயிடுறாரு, கன்வெர்ட் ஆகி குட் பாயா மாறிடுறாரு. அப்போது சனி பகவான் மங்கள சனியாக, நம்ம சொல்லுவோம் பொங்கு சனி மங்கள சனிலாம் சொல்லுவோம். அந்த மாதிரி சனி பகவான் எல்லாருக்குமே மங்கள சனியாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னா அது இந்த பீரியட் தான். ஸோ இந்த பீரியடில் நிறைய விஷயங்கள், இப்போது ஒரு நெருப்பு எரிகின்ற தழல் போல உள்ளம் வேண்டும்னார் பாரதியார். அப்போது ஒரு நெருப்பு அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கொரு காட்டினில் பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு. அப்போது இந்த சனிங்கிறது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அக்னி மாதிரி தான். இதை அணையாமல் பாதுகாத்துக்கணும். இதை வந்து இந்த நெருப்பை எப்படி நம்ம தக்க வச்சுக்க போகிறோம்? 11ஆம் இடத்து லாப சனி, 10ஆம் இடத்து தொழில் சனி. இந்த சனி வந்து நமக்கு இன்னும் தங்கு தடை இல்லாமல் நமக்கு நல்லது செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னா என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தான் இதில் பதிவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். பொதுவாகவே இந்த சனி பகவானுடைய வழிபாடுகள் எல்லாமே 8ஆம் நம்பர்னாலே சனி தான். 8ஆம் தேதி 8ஆம் நிமிஷம் 8 சனி. கருப்பு கலர் ட்ரெஸ்ஸு, பழுப்பு கலர் ட்ரெஸ்ஸு, ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸு அதிகமாக போடுங்க. இதெல்லாம் சனி பகவானுடைய அம்சம். யாரெல்லாம் கழிவு மற்றும் இதில் துப்புரவு தொழிலாளர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் சனியினுடைய அம்சம். யாரெல்லாம் இந்த மாதிரியான மார்ச்சுவரி அந்த மாதிரியான ஃபனரல்ஸ் ஹெல்ப் பண்ணுற அவங்கெல்லாம் சனியினுடைய அம்சம். ஒற்றை கை ஏந்தியவர்கள் எல்லாம் சனியினுடைய அம்சம். பசித்த வயிறு சனியினுடைய அம்சம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் மனிதர்களுடைய அடிப்படை தேவைகள் அத்தனை சனி. ஸோ இதற்கெல்லாம் உதவி செய்தாலே, ஒரு பழமொழி சொல்வார்கள் நண்பர்களே, when you worship to the God you can go nearer to the God, but when you worship to the people God will nearer to you. அப்போது சனி பகவானை எளிதாக இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு என்ன தேவை? மக்களுக்கு உதவி செஞ்சால் போதும், ரைட்? அதை தாண்டி என்ன செய்யணும்? ஆஞ்சநேயர் டாலர் எப்பயுமே கையில் கட்டிக்குவோங்க. எப்பயுமே ஒரு நெத்தியில் சின்னம் இல்லாமல் இருந்தால் சனிக்கு பிடிக்காது. நெத்தியில் எப்பயுமே ஒரு சின்னம் வச்சுக்கணும். அதே மாதிரி எப்போவுமே சனி பகவானை பொய் சொன்னால் சனிக்கு பிடிக்காது. தப்பே கூட தான் நீங்கள் பண்ணுங்க, தெரியாமல் பண்ணிட்டேன்னா நான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு ஒத்துக்கிட்டிங்கன்னா சனி உங்களை ஒன்றும் பண்ண மாட்டாருங்க. இந்த இடத்துல நீங்கள் இதை மனசாட்சியோட நீங்கள் வந்து இதாக சொல்கிறேன், பை ஹார்ட் நான் சொல்கிறேன், நீங்கள் தப்பு கூட தான் பண்ணுங்கள். பட் ஆனால் அது தப்பு பண்ணேங்கிறத ஒத்துக்குவாங்க. பொய் சொன்னால் சனிக்கு பிடிக்காது. இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம அதில் சொல்லியிருக்கோம். ஸோ சனியை பொறுத்த வரைக்கும் பயப்பட வேண்டாம். பெரும்பாலும் பக்திமானாகவும் நேர்மையுடனும் ஹியூமனிட்டியோட இருந்தாலுமே சனி உங்களை ஒன்றும் செய்ய போவதில்லை. கண்டிப்பா மக்களுக்கு இது ரொம்பவே பயனுள்ளதா இருக்கணும். மக்கள் உங்களை தொடர்பு கொள்றதா இருந்தா எப்படி தொடர்பு கொள்றது? மக்கள் என்னை தொடர்பு கொள்ள, சனியை பொறுத்த வரைக்கும் சனியை கண்ட்ரோல்லாம் யாரும் பண்ண முடியாதுங்க. சரண்டர் ஆகிறதுக்கு சிஸ்டம்ஸ் தான் நம்ம சொன்னோம், எப்படிலாம் அவர் சரண்டர் ஆகலாம் அப்படிங்கிறது தான்.
பெரும்பாலும் 8ஆம் நம்பரில் எதாக இருந்தாலும் ஆரம்பிங்க. சனியை பொறுத்த வரைக்கும் சனிகிட்ட சரண்டர் ஆகிறதுக்கு கருநீலம், கருப்பு போன்ற விஷயங்களை பயன்படுத்துங்க. கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணு மாயா எழுந்தில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.